வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 30 டேஸ் சேலஞ்சில டே 16ஓட ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த சேலஞ்சில இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, என்னோட பீரியட்ஸ் டேல டே 1. ஸோ அதனால வந்து என்னால வாக்கிங் எதுவும் போக முடியல. சரி ஓகேன்ட்டு வாக்கிங்கை கட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 3 டேஸை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வெயிட்டை செக் பண்ணிட்டேன். ஸோ நேற்று வந்து நம்ம ரைஸ்லாம் சாப்பிட்ருந்தோம். அதனால் கண்டிப்பாக 80 கேஜாச்சும் வந்திருப்பேன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல 79ஓட இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் காலையில் தண்ணி குடிச்சிட்டு நம்மளோட நார்மலாக நம்ம டே வந்து எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுவேன்ல அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மெகந்தி வந்து பார்த்திங்கன்னா தன்யா எனக்கு விட்டது. ஸோ காலையில் இருந்து அழகாக இருக்குல்லம்மா அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு 10 தடவையாச்சும் கேட்டிருப்பா. ஸோ அதனால தான். அண்ட் இன்றைக்கி டீடாக்ஸ் வாட்டருக்கு லெமன் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹோல் வீட்டில் செஞ்சது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் செஞ்ச ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டிப் மாதிரி ரெடி பண்ணி அது கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியானது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வயிறுலாம் வலிக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வீட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது இன்னுமே வயிறு வலிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கும். கொஞ்சம் ஹீட்டான ப்ராடக்ட் அதாவது ஹீட்டாக சாப்பாடுலாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணிக்காதீங்க. அண்ட் இது கூட ஒரு டிப்புக்கு வந்து நான் வந்து அவக்காடோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஒரு பழம் பார்த்திங்கன்னா ஒரு 70 ருபீஸோ 80 ருபீஸோ இருந்துச்சு. அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்மூதி மாதிரி போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட்டு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. ஒரு மாதிரி பட்டரை சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஸோ ஒரு அன்சால்ட்டட் பட்டர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது இன்னொரு பேரே பட்டர் ஃப்ரூட் அப்படி தான் சொல்லுவாங்க. டேஸ்ட் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் ஃப்ரூட்ஸாக அப்படியே சாப்பிட்டா கூட ஒன்றுமே தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு டிப் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரெட்லலாம் தடவி சாப்பிடுவோம்ல சாஸு மயோனீஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த பழத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அண்ட் அதில் ஒரே ஒரு பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மயோனிஸ் அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் பெப்பர் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பெப்பர் பவுடராக இல்லை. சரி ஓகேன்ட்டு நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதிலே கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்மூத் அண்ட் பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி அதை எடுத்து நீங்கள் அந்த ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது இதில் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆனியன் டொமேட்டோ அதை வந்து நல்லா வதக்கி ஸோ அது கூட நீங்கள் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம செய்கிறது தாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ அதுதான். ஸோ நமக்கான டைமை நம்ம எடுத்துக்கிறோம்ல ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்படி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். அது மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் இதான் எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் என்னோடய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லேட்டாக ஒரு 12 o'clock தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துக்கிட்டேன். அது வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி இருந்தது. அந்த பீரியட்ஸ் டைம்னாலே அந்த ஒரு மூட் ஆஃப் ஆகிடும்ல ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். சரி ஓகே நமக்கான வேலையை பார்க்கணுமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் சேலஞ்செலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து கண்டிப்பாக பிரேக் தான் எடுத்திருப்பேன். சரி ஓகே பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் ஸோ எந்த அளவுக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் சரி ஓகேன்ட்டு அப்படியே உட்காந்து பொறுமையாக இந்த ஸ்ப்ரெட்டை ஃபுல்லாக தடவி சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டே அப்படியே தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு நடுவில் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் லைட்டாக பசிக்கிறப்ப கொஞ்சம் சீட்ஸு நட்ஸ் அதெல்லாம் எடுத்திருந்தேன். பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாதாம், வால்நட் ஒரு 3 அண்டு 2-3 முந்திரி பயிர் இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுட்டே கொஞ்சம் அடுத்ததாக என்னோடய 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலோ 3 லிட்டர்னு தெரியல. சரி ஓகேன்ட்டு அதையும் குடிச்சு முடிச்சுட்டு அண்ட் அப்புறமா எப்போ பசி இருக்குதோ அப்போ வந்து லன்ச் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே படுத்துட்டேன். அண்ட் லன்ச்சுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 4 எக்கும் அது கூட கேப்சிகம் வச்ச மாதிரி ஒரு சாட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பானிபூரிலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த சாட்டும். கேர்டை வந்து தனியாக ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். நல்லா கட்டியான தயிர் கேர்டு சொல்லுவாங்கள்ல ஸோ அது கிடைக்கும். அண்ட் இப்போ இருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து 3 கலர் இருந்தது 3 கலர் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு க்ரீன் கலர் கேப்சிகம், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புதினா, மல்லி அண்ட் அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு, சீரகம் அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து இதில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்
உங்களுக்கு சூப்பரான ஒரு க்ரீன் சட்னி ரெடி ஆகிடும். நம்ம நல்லா வடிகட்டி வச்சுருக்க அந்த கர்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கர்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா திக்காக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். அதனால தான் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ உப்பு போட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து காரமாக இருக்கணுன்றதுக்காக 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோலாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவருக்கும் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாட்னாலே சாட் மசாலா இல்லாமல் இருக்காதுல்ல. ஸோ அதனால் அதையும் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பக்கம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஃபைனாக கட் பண்ணதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், கொஞ்சமாக வந்து சாட் மசாலா, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு இதை ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எக்கை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா 10க்கு ஒரு 5 தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து டேஸ்ட் இதில் வந்து பிடிக்கவே இல்லை. சப்போஸ் இந்த வெஜிடபிள் சாட்டை வேறு எது கூடயா வச்சு சாப்பிட்றது நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தெரியல. அந்த எக்கோடு சாப்பிடும் போது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லவே இல்லை. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடணுமான்னு கேட்டால் நான் வந்து வேண்டான்னு தான் சொல்வேன். ஸோ க்ரீன் சட்னி நீங்கள் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸை நடுவில் வச்சு அது கூட பன்னீர், சிக்கன் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் எக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அந்த காம்பினேஷன் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகவே இல்லை. சரி, ஓகே, ரெடி பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட வேண்டியதாக ஆகிடுச்சு. அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரைலாம் பண்ண வேண்டாம். ஆனால் சாப்பிட்லாம், ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஒரு 5 out of 10. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. ஓகே, அதை அரேஞ்ச் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதில் ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்ற மைண்ட் செட் இருந்ததாலே என்னன்னு தெரில. அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இட்ஸ் ஓகே. இதான் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவளுக்கும் எனக்கும் சேர்த்து வந்து பாப்கார்ன் வந்து ரெடி பண்ணேன். ஸோ ஸ்நாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பாப்கார்ன் நீங்கள் நிறையா சாப்பிட்லாம். கலோரிஸ் கம்மி தான். அதை விட உங்களுக்கு வயிறு ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கீங்களான்னு என்னன்னு தெரியல. ரொம்ப நேரத்துக்கு அது ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் அதை ரெடி பண்ணுற கேப்பில் இன்னொரு லிட்டர் தண்ணியும் குடிச்சிக்கிட்டேன். ஸோ தண்ணி அப்பப்போ ஞாபகம் வச்சுட்டு குடிங்க. உங்கள் பக்கத்தில் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டே இருங்க. டக்குன்னு லைட்டாக பசி இருக்கிற மாதிரி இருக்கும்போது தண்ணி குடிச்சு அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பாப்கார்ன் தான் நானும் பாப்பாவும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 5:45 இருக்கும். ஸோ என்னோடய டின்னருக்கான டைம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் புதினா இலை போட்டிருந்தேன். அண்ட் அம்மா வந்து எனக்கு இந்த துவரப்பருப்பு இருக்குல்ல, ஸோ அந்த துவரைகள்லாம் இருக்கும், அதில் வந்து வெல்லம் சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே, இதையே சாப்பிட்டுட்டு இன்றைக்கான டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் 6 மணிக்கு பிஃபோராகவே முடிச்சுக்கிட்டேன். அண்ட் சுகர், வெல்லம், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையுமே மோஸ்ட் ஆஃப் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்வீட்னஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெயிட்டை வந்து கம்மி பண்ண விட மாட்டுது. அது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்வீட்டுன்னு போகும்போது ஃப்ரூட்ஸு, டேட்ஸ் அந்த மாதிரி போயிடுங்க. ஹனி, சுகர் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.